சிக்கன் 65க்கே டப் கொடுக்குறதாங்க இந்த காலிஃப்ளவர் 65. நான் போடுற மாதிரி மசாலா நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் கூட உதிராமல் இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக செம்மையாக கிடைக்கும். என்னோட தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். காலிஃப்ளவர் வந்து உப்பு போட்டு மஞ்சள் போட்டு ஒரு கொதிக்கட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். 6 ஸ்பூனு கடலை மாவு எடுத்திருக்கேன். 4 ஸ்பூனு மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இது கூட 10 ரூபா பாக்கெட் சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 எக்கு சேர்த்துக்கிறேன். இதை வந்து பஜ்ஜி மாவோட கொஞ்சம் கெட்டியாக தான் கரைக்கணும். மாவு பதம் வந்து ரொம்ப தண்ணி ஆக்கிறாதீங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் அதை போட்டு நல்லா அரை மணி நேரம் வந்து இதை ஊற வச்சுக்கலாம். மசாலா கூடயே இந்த அளவுக்கு மசாலா நல்லா பிடிச்சிருக்கணும் அந்த காலிஃப்ளவரில். இப்போ எண்ணெய் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் போடணும், லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேம் மசாலாலாம் பிரிஞ்சு போய் இந்த அளவுக்கு பொறுமையாக நீங்கள் பொரிச்சிட்டு சூப்பரான காலிஃப்ளவர் 65 ரெடி. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இது லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக வந்து கருவேப்பிலை பச்சை மிளகாய் எண்ணெயில் வறுத்து இதில் போட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.